ஓர் ஊரில் கந்தன், குமார் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் ஒன்றாக சேர்ந்து காட்டுப்பகுதியோடாக நடந்து சென்றனர். அவர்கள் போகும் வழியில் திடீரென ஒரு கரடி அவர்களை விரட்டி வந்தது. கந்தனுக்கு மரம் ஏற தெரியும் என்பதால் குமாரை விட்டுவிட்டு பக்கத்திலிருந்த மரத்தில் ஏறினான். குமார் என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே கீழே படுத்து மூச்சை அடக்கி செத்த பிணம் போல கிடந்தான். உயிரற்ற உடலை கரடி பார்க்காது என்பதற்கிணங்க அக்கரடி அவனிடம் வந்து மோப்பம் பிடித்துவிட்டு அகன்றது. கரடி சென்றதும் மரத்திலிருந்து இறங்கி கந்தன் குமார் அருகில் சென்று, "கரடி உன் காதில் என்ன சொல்லியது?" என வினாவினான். அதற்கு குமார் சொன்னான், "ஆபத்து காலத்தில் உன்னை உதறிவிட்டு தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள மரம் ஏறிய சுயநலமிக்க நண்பர்களை நம்பாதே என்று சொல்லிற்று" என்றவாறே அவனை விட்டு பிரிந்து தனியே வீடு நோக்கி நடந்தான். இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவருக்கு ஆபத்து வரும் நேரத்தில் உதவுவது நண்பர்களின் செயலாக இருக்க வேண்டும்.